நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 28/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 16 நிமிடம். திதி இன்று இரவு 7 மணி 24 நிமிடம் வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இரவு 9 மணி 44 நிமிடம் வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று காலை 4 மணி 37 நிமிடம் வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இரவு 7 மணி 24 நிமிடம் வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்ட பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9 மணி 44 நிமிடம் வரை ஆயில்யம், பின்பு மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு போதாயன அமாவாசை. நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இன்னைக்கு மந்திரங்கள் படிக்கலாம், மந்திரங்கள் சொல்லலாம். உட்கார்ந்து சொன்னா நல்லது. எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம், அதனால தப்பு கிடையாது. சொல்லுங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், புத பகவான், ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும். மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். நம்ம வகுப்பு போடப்படும் சொல்லியிருக்கோம். ஏப்ரல் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போடப்படும். இது ஜோதிட வகுப்பு. ஜோதிட வகுப்புனா காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் வகுப்பு. வரவங்க வரலாம். நேரடி வகுப்பு. ஏன்னா எதையுமே நேரடியா சொல்லி கொடுத்தாதான் புரியும். ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கறது புரியுதோ புரியலையோ தெரியாது. சில பேர், நிறைய பேர் ஆன்லைன் கேட்கிறாங்க. ஆனா அதனால நிறைய சொல்லி கொடுக்க முடியாது. ஒரு சந்தேகங்களை விளக்கி சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால ஜோதிட வகுப்பு படிக்க தெரிந்தால் போதும். ஆண் பெண் எல்லாரும் கத்துக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. தன் வாழ்க்கைக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதனால ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கப்படும். வரணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. 1000 ரூபாய், மாசத்துக்கு 1000 ரூபாய். சரிங்களா? சரி, இப்பொழுது நம்ம இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு, இந்த வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்வதனால் என்ன நன்மை அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுன்றது கஷ்டங்களை எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, பனி போல வந்தாலும், அதாவது மழை போல வர்ற கஷ்டங்கள் பனி போல நீங்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல கஷ்டங்கள் எல்லாம் புகை போல மறைய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி இப்படி வழிபாடு செய்யுங்கள். இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி வழிபாடுதான். மழை போல வந்தாலும் பனி போல நீங்கக்கூடிய வழிபாடு இது. வாழ்க்கையில செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமிய தினந்தோறும் நம்ம வணங்கலாம். ஆனா வெள்ளிக்கிழமையில் வணங்குவது மிக சிறப்பு இல்லையா? இந்த நாள்ல ஒரு செயலை தொடங்கினாலே அது வெற்றியாகும் இல்லையா? நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை. ஆனா இன்னைக்கு மந்திரங்கள் சொல்லலாம், வழிபாடு செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு போதாயன அமாவாசை. அதனால்தான் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப மகாலட்சுமி வீட்டிற்கு வரவழைக்க வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் இல்லைங்களா? தினந்தோறும் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சா இன்னும் சிறப்பு தான். யார் செய்ய முடியும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் வேலைக்கு போறவங்க. அதனால வெள்ளிக்கிழமையில மட்டும் செய்யுங்க. இத என்ன செய்யணும்னா, மகாலட்சுமியுடைய படத்தை வச்சுட்டு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. சரிங்களா? படங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சிருங்க. ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து சிறிதளவு கல்லுப்பு, ஒரு சின்னதா வசம்பு துண்டு, 3 மிளகு வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச பூஜை அறையில மகாலட்சுமியின் திருவுருவப்படத்திற்கு முன்பு வச்சிருங்க. விளக்கேத்திட்டு அந்த மகாலட்சுமி படத்துக்கு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும்.
இருந்த பிறகு இத பூஜை முடிந்த பின்பு தூப காலில் இந்த முடிச்சை எடுத்து வைத்து இந்த முடிச்சில கொஞ்சமா நெய் விட்டு மேல ஒரு பச்சை கற்பூரம் வச்சு எரிச்சிடுங்க. எரியும் போது கொஞ்சமா அதுல தேன் விடணும். காரணம் என்னன்னா நெருப்பை சாந்தி செய்வதற்கு. இந்த புகையை உங்களுடைய வீடு முழுவதும் காண்பித்து விட்டு மீண்டும் பூஜை அறையில எடுத்தாந்து வச்சிருங்க. அந்த புகை சூழ்ந்த இடத்தில் 5 நிமிடங்கள் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரியாக வேண்டும் என்று, துன்பங்கள் எல்லாம் தவிடுபடியாக வேண்டும் என்று, தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டினை 3 வெள்ளிக்கிழமையில் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வழிபாட்டின் நன்மைகள் கிடைக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான சூழலை ஏற்படும். சண்டை சச்சரவு நீங்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். சுபகாரிய தடை அல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் இல்ல குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனையை இருந்தாலும் சரியாகிவிடும். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பே இதுதான். அதை விட இன்னொரு சிறப்பு, இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோவில்ல உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பண வரவு அதீதமா கிடைக்கும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்து விட செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சித்தால் தன லாபம் ஏற்படும். இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடியது. வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் சாம்பிராணி போடணும் வீடு முழுக்க. அதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும். அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதன் மூலம் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் புத்துணர்ச்சி கிடைக்கும். அரச மரத்தடியில் வீட்டிற்கு விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று 11 தீபம் ஏற்றி வந்தால் பணவரவு அதிகரிக்கும். இதேபோல் அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவது மிகவும் சிறப்பு. நல்ல பலன்களை தரும். வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மந்திரம் ஒன்று சொல்ற, இந்த மந்திரத்தை சொல்லி ஒன்று முடிஞ்சா தினமும் செய்யுங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில செய்யுங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏ ஏகி ஏ ஏகி சர்வ சௌபாக்கியம் தேகிமே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்க. இன்னொரு மந்திரமும், இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மந்திரங்கள் தான், இருந்தாலும் இன்றைய தினமும் இதை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே போல இந்த சந்தனம், அம்பாளுக்கு படத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டு கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி அம்பாள் படத்துக்கு முன்பே கண்கள் மூடி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தினமும் 16 முறை, இல்லைன்னா 11 முறை, இல்லை 108 முறை, உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுதோ சொல்லி அந்த லக்ஷ்மி படத்துக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு, தன வரவு, மகாலட்சுமி கடாட்சம், மாங்கல்ய பலம் எல்லாமே ஏற்படும். சரிங்களா? அதுவும் இது போதாயன அமாவாசை, நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதனால லட்சுமி வழிபாட்டை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, லாபங்கள் நிறைய இன்னைக்கு ஈட்டலாம். உயர்வு நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். அதே போல ஆன்மீக வழிபாட்டில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருடைய சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. வர்த்தக செயல்பாட்டில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அகலும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த
ரிஷபராசி நேயர்களே, இழுபறியான வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். எல்ஐசி இந்த இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். ஒத்துழைப்பும் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாள், லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை ஐந்தாமின் அஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரம் நல்ல அறிமுகங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். திடீர் பயணங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். உங்களுக்கு பிடித்த பொருட்களை, மனதிற்கு பிடித்த விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். வியாபார ரீதியான செயல்பாட்டுல அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பழைய கடன் பாக்கிகளை மெதுவா பேசிதான் நீங்க வாங்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நீங்க தொழில்ல உங்களுக்கு பங்குதாரர் இருந்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னா விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். மனதிற்கு சில நிகழ்வுகள் மட்டும் மகிழ்ச்சியை தரும். சொத்து சம்பந்தப்பட்ட செயலில் பொறுமையோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாள். சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. அதிசய தெற்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சலசலப்பு இன்னைக்கு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட எதையும் செய்யணும். மௌனமா இருந்துட்டீங்கன்னா அதுவே சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசுல ஒரு இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். வாக்குறுதி கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகள், திடீர் செலவுகள், அதன் மூலம் கையில இருக்கக்கூடிய சேமிப்பெல்லாம் குறையும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. அதே போல சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க, சிறப்பா இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பெல்லாம் குறையும் இன்னைக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் ஏற்படும். வேலையில உங்க கூட வேலை பார்ப்பவர்கள், உத்தியோகத்துல ஊழியர்கள், அவருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வேலையில உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன ஒரு விஷயத்துல தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஆனா வேலையில, உத்தியோகத்துல, வியாபாரத்துல ஒரு மேன்மையான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த சில புரிதல்கள் ஏற்படும். மருத்துவத்துறையில் உங்களுடைய திறமைக்கு உண்டான நல்ல பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில ஒரு அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தால் மன நிறைவு இன்னைக்கு கிடைக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயம் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுத்தும். நண்பர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். அதே மாதிரி மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். வேலை செய்யும் இடத்தில் அதாவது ஒரு சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு விலகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல சிவ நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகளால் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. பெரியோர்களின் ஆலோசனை பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும். கால்நடைகள் மீதான ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். சில பேர் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய ஒரு ஆசை அதிகரிக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இன்னைக்கு உண்டாக்குகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். அதே போல குடும்பத்துல ஒரு நல்ல சுபகாரியம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் ஆதாயம் தரும் வேலையில நல்ல ஈடுபாடு இன்னைக்கு உண்டாகுகின்ற ஒரு தருணம். மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீங்க. தொழில் வளர்ச்சிக்கு உங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க. இருந்தாலும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும். புதிய முதலீடு செய்வதில் ரொம்ப ரொம்ப கவனம் வைக்கணும். வெளி வட்டாரத்துல பாராட்டு பரிசு இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இன்னைக்கு இருப்பது நல்லது. இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
ஒரு பிடிவாத குணம் இன்னைக்கு மனசுக்குள்ள இருக்கும். ஒரு பிடிவாத குணம், இதை செஞ்சே ஆகணும். நல்ல விஷயம்தான் அது. ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களுடைய பிடிவாதத்தை வைத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். திடீர் வரவு ஏற்படும். உணவு விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடா இன்னைக்கு இருங்க. பொருளாதார உயர்வால் உங்களுக்கு சில விஷயம் உயர்வை தரும். ஒரு வாழ்க்கை தரத்தை கூட வச்சுக்கோங்களேன். அதே போல தந்தை வழியில வீண் செலவுகள்லாம் ஏற்படும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். எதிர்கால முதலீடுகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயம் 6ஆம் எண், நட்ச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு இன்னைக்கு தேவை. எல்லா விஷயத்திலும். சதயம் நட்சத்திரக்காரர் செலவுகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் பொறுப்போடு இன்னைக்கு இருக்கணும். அதிகார பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளி உணவுல எடுத்துக்க கூடாது. பயணங்கள் தொடர்பான செயல்பாட்டுல கொஞ்சம் புதிய அனுபவம் ஏற்படும். மனசுல ஒரு புதிய தேடல் உண்டாகும். இன்னைக்கு உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்கள் நன்றாக படிங்க. விளையாட்டா இருக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் விளையாட்டு புத்தி அதிகமா இருக்கின்ற ஒரு தருணம் இந்த மீன ராசிக்காரர்கள்லாம். அதனால நல்லா படிங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த உதவிகரமும் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு விரை செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.